ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் அப்படின்ற புக்கில் இருந்து 4th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ ஹோல் சீரீஸ் ஆஃப் 21 சாப்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 4th சாப்டர் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சாப்டர் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். ஏன்னா எக்கனாமிக் அப்படின்றதே ஒரு பேசிக்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சாப்டரில் பர்டிகுலராக வந்து இது ஒரு ரொம்ப சின்ன சாப்டர் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்க போகுது. என்ன இதில் பேசிக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் பிளானிங்னா என்னது ஃபஸ்ட்டு, ஒரு பிளானிங்னா ஃபஸ்ட்டு என்னது, எஸ்பெஷலி அதில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பிளானிங்னா ரொம்ப ஒரு டீப்பாக அப்படிலாம் நான் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் எல்லாத்தோடைய ஓவர்லுக் மாதிரி தான் இந்த சாப்டர் இருக்குது. ஸோ எப்படி அது உருவாகுச்சு, இந்தியாவில் அதோடைய உருவம் எப்படி இருக்கு, உருவம் மீன்ஸ் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், அதாவது எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றது இந்தியாவில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் பேசிக்கலி பிளானிங்ன்றது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். ஸோ அது வந்து எல்லா கண்ட்ரீஸில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஒரு இது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பிளானிங்? பிளானிங்னா என்ன அப்படின்றது தான் இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக் பிளானிங். ஸோ பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ரியல் லைஃப்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மந்த்லி வந்து இவ்வளோதான் சேலரி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் த மந்த்லி சேலரி இஸ் 20,000 வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் ஃபுட்டு, பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் மிசலானியஸ் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த மாதத்தோடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து பட்ஜெட்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிளானிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதிகமாக சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட், டெஃபிசிட் பட்ஜெட். சரிங்களா? கம்மியாக வந்ததுன்னா அது பெரிய டெஃபிசிட். ஸோ ஒரு ஆன் த ஹோல் இந்தியன் எக்கனாமின்னு தெரிஞ்சிக்கும் போது நம்ம ஒரு ஃபேமிலியிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது என்ன, அதுதான் நம்மளுடைய ஒரு மந்த்லி இன்கம் வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிளானிங். ஓகே. ஸோ மந்த்லி பண்ணுறது மட்டும்தான் பிளானிங்கா? அது வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ லாங் டேர்மாக பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு இத்தனை இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து கார் வாங்கிடணும், இத்தனை இயர்ஸ்க்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி ஒரு படித்து முடிக்கணும், இத்தனை இயர்ஸ்க்குள்ளே ஐ ஹாவ் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பிளானிங்ஸ் இருக்கும். அதுக்கான என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியும் பிளானிங்ஸ் இருக்குது. வேறு இன்னொரு என்ன சில பிளானிங் இருக்குன்னா, பட்ஜெட்டிங் பிளானிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேமிலி பிளானிங், இவ்வளோதான் சில்ட்ரன் இருக்கணும், கன்ஸ்டன்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ பிளானிங். பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இதனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிளானிங் அண்டர் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மே பி டிஃபைன்ட் ஆஸ் தி technical coordination by disinterested experts of consumption, production, investment, trade and income distribution in accordance with social objectives set by bodies representatives of the நேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஹியூமனும் காசும் சேர்ந்தது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு சம்மந்தப்பட்ட பிளானிங். ஒரு வருஷத்தை நம்ம எப்படி ஓட்ட போகிறோம், என்ன ஓட்டினா மட்டும் போதுமா, சாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு தேவையான இந்த ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது முக்கியம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட பிளானிங் இல்லாமல் வந்து வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணால் எல்லாமே கண்டிப்பாக ஒரு லாஸில் போய் தான் முடியும். சரி, ரொம்ப ஜென்ரலாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து மெயின் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். சரி, இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ வந்து என்ன பிளானிங் கமிஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன் த ஹோல் நம்ம இந்தியாவை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? பிளானிங் இன்வால்வ்ஸ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் எ கிளியர்லி டிஃபைன்டு சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் டு ஃப்ரேம்
ஓவரால் பாலிசிஸ் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. பிளானிங் கமிஷன் பாலிசிஸ் பற்றி தாங்க. என்ன பாலிசிஸாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஸ்கீமாக இருக்கட்டும், என்ன ஒரு பாலிசி கொண்டு வரோன்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம், இந்த மாதிரி பண்ணால் இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி எரடிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசி கொண்டு வந்தோன்னா வேலைவாய்ப்பு திட்டம், ஹெமன்ரேகா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த பிளானிங் கமிஷன். ஸோ அவங்க மூலியமாக பண்ணி அவங்களே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுதான் பிளானிங் கமிஷன். சரி, இந்த பிளானிங் கமிஷனை பற்றி இன்னும் நம்ம நிறைய வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பிளானிங் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் பாடியா, அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா, நித்தி ஆயோக்னா என்ன, நம்ம வந்து நிறைய எம்ஃபசிஸ் நித்தி ஆயோக்கு அடுத்த சாப்டரில் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே சப்ஸ்கிரைப். ஓகே, பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கோல்ஸ், ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி வைக்கணும். பிளானிங் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்டிவ்ன்றது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு விஷயம் நம்ம முடிக்கணும்னு நினச்சாதான் அதுக்கான பிளானிங்ன்றதே நடக்கும். சரிங்களா, ஒரு நேச்சர், அதாவது ஃப்யூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுற பிளான் தான். ஸோ இட் இஸ் அ ஹோல் ப்ராசஸ். பிளானிங் அவ்வளோதான் அப்படின்ட்டு பிளானிங்க்கு எண்டிங்கே கிடையாது. இட் இஸ் அ ஹோல் ப்ராசஸ்ன்றாங்க. பிளானிங்க்கு வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். சரிங்களா, கோல்ஸ் இல்லாத பிளான் இட் இஸ் ஃபியூட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் இல்லாமல் நம்ம சும்மா உட்காந்து பிளானிங்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப பேசிக்காக ஜென்ரலாக சொல்லணும்னா கூட நமக்கு வந்து நாளைக்கு ஒரு தியேட்டர் போகணும், சம் படம் போகணும், மாஸ்டர் படம், ஏதோ ஒரு படம் போகணும் அப்படின்னா கூட, ஈவன் தோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஈல்ட் எனி கைண்ட் ஆஃப், இட்ஸ் ஜஸ்ட் அன் அவுட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். அதனால ப்ரொடக்டிவாக எதுவும் நடக்க போகிறது கிடையாது. தோ இட் இஸ் த கேஸ், நம்ம வந்து முன்னாடி நாளே பிளான் பண்ணுவோம். சரிங்களா, பிளான் அப்படின்றது உட்காந்து நோட் எடுத்து ஒரு கமிஷன் அதெல்லாம் கூட்டி பண்ணதான் பிளான்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு மைண்ட் லெவலில் நம்ம பண்ணிவிடுவோம். நாளைக்கு இத்தனை டைமுக்கு இந்த இடத்துல போய் டிக்கெட் கேட்டால் கிடைக்க போகுது, இந்த மாதிரி. ஸோ ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் அ கோல். நாளைக்கு படம் பார்க்கணும், அது கோல். ஸோ அதுக்கான பிளானிங். ஸோ பிளானிங்க்கு கோல் தேவை. ஆப்டிமம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி அவைலபிள் ரிசோர்ஸஸ். பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. சரிங்களா, பாவர்ட்டி எரடிகேட் பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும், இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணணும், இந்த ரிசோர்ஸஸ் நமக்கு வந்து நிறைய ஈல்டு கொடுக்கணும், இந்த ப்ராடக்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு எக்ஸ்போர்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்றத ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் ஒரு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், அதை பற்றின எந்த பிளானிங்கும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக பண்ணுவாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் டோட்டலி எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு யூஸே இல்லாத பிளான் ஆகிடும். ஸோ பிளானிங்னா அதுதான் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன், இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிளானிங் பற்றி பார்க்கலாம். ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய பிளானிங் அப்படின்றது எப்போ ஆரிஜின் ஆச்சு, எப்போ எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்றது. பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லலாம். ரீஜியனல் பிளானிங், நேஷ்னல் பிளானிங். ரீஜியனில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நேஷ்னல்னு ஆச்சு. இது முதல்ல வந்து யூஎஸ்ஏ, இட்ஸ் அமெரிக்கா. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதர்ன் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே தான் ரீஜியனல் பிளானிங் ஆரம்பிச்சிருக்காங்க. டென்னசி வேலி அத்தாரிட்டிக்கு அப்புறமா நடந்தது. வாஸ் செட் அப் இன் 1916. ஓகேங்களா, இதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ரீஜியனல் பிளானிங்னு சொல்லி நடந்துச்சு. எதுக்கு இந்த பிளானிங் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரைமரியான விஷயத்துக்காக தான். ஃப்ளட் கண்ட்ரோல், சாயில் கன்சர்வேஷன், ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி விஷயத்துக்காக. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, forestry, wildlife conservation, town planning, construction of road and rail, encouraging sound agriculture practice, மலேரியாவை கட்டுப்படுத்த, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிளானிங்ன்றது யூஎஸ்ஏல சவுத் ஈஸ்ட் பார்ட்டில் ஆரம்பித்தாங்க. சரிங்களா, 1916க்கு அப்புறமா. ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து
தே ஸ்டார்டட் டு அப்சர்வ். ஓகேங்களா, பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் இம்ப்ரெஸோட இன்ஸ்பயர்னு சொல்லலாம். தாமோதர் வேலி கார்பரேஷன் சொல்லிட்டு இன் இந்தியா, சரிங்களா, அந்த ஒரு ப்ராஜெக்டும் வால்டா ரிவர் ப்ராஜெக்ட் இன் கானா 1966 எட்ஸெட்ரா, இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயம்தான். சரிங்களா, அடுத்தது வந்து நேஷ்னல் பிளானிங். சரிங்களா, நேஷ்னல் பிளானிங் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சாங்கன்னா ரஷ்யா 1917. இது வந்து சோவியத் யூனியன் ஆன் த ஹோல் சென்ட்ரல் பிளானிங்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது 1917 வந்து அவங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் ஆரம்பிக்கல. தேவர் இண்டஸ்ட்ரியலி அவங்க வந்து ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைட் ஆக ஆரம்பிச்சாங்க, ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, 1928 ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹவ் ஹி இஸ் பீன் ரூல்டு த திங், ஐ மீன் ரூல்டு த ரஷ்யா அப்படின்றது. அவரை பற்றி நான் சிலது தனியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளானிங்னு கொண்டு வந்தார். எதுக்கு அப்படின்னா கலெக்டிவைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட வைக்கணும், ஒன்றா சேர்க்கணும். சரிங்களா, ஒரு முக்கியத்துவம் கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ பாலிசிஸ் எல்லாம் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து பிளானிங் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சோவியத்துக்கு வந்து நேஷனல் பிளானிங், அவங்களுடைய நேஷனல் பிளானிங் வந்து ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க, என்னன்னா கிரேட் லீப் ஃபார்வர்டு. இனிமேல் பிளான் பண்ணி பண்ணுறதுனால எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லா விதம் இதை பார்த்துட்டு ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஸோ இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் நிஜமாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏர்லி 1940ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பிளானிங் அப்படின்றது வந்து ஃப்ரான்ஸ் வந்து போரோ பண்ணிக்கிட்டாங்க. போரோ மீன்ஸ் அதை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, நான் சென்ட்ரலைஸ்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம், டெமோக்ராட்டிக் சிஸ்டம், சோஷியலிஸ்ட் எக்கனாமி எல்லாருமே வந்து இந்த ஒரு பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் நேஷனல் பிளானிங்ன்றதை ஆரம்பிச்சாங்க. ரீஜனல் பிளானிங் ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏல ஆரம்பிச்சது, நேஷனல் பிளானிங்ன்றது ரஷ்யாவில் ஆரம்பிச்சது. ஸோ இந்த டாபிக் இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பிளானிங்ல வந்து 2 விதம் இருக்கு, இம்பரேட்டிவ் பிளானிங் அண்ட் இண்டிகேட்டிவ் பிளானிங். இதோடைய அர்த்தம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சோஷியலிஸ்ட் எக்கனாமி அவங்க கையில், அதாவது சோஷியல்னா கவர்மெண்ட் அவங்களே முழுக்க நடத்துகிற பிளானிங் பேர் தான் இம்பரேட்டிவ் பிளானிங். இதுக்கான சில வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் ஆர் டார்கெட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் ஆர் டார்கெட் பிளானிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரலைஸ்டு பை த ஓனர்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட், ஃபுல்லாகவே கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு விஷயம்தான். அதாவது சோஷியல் செக்டார்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பிளானிங் அப்படின்ற ப்ராசஸ் மொத்தமாக கவர்மெண்ட் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இம்பரேட்டிவ் பிளானிங்க்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாலின் சொல்லியிருந்தேன் நேஷனல் பிளானிங்கில் போன டாபிக் பேசும்போது. ஸ்டாலின் அப்படின்றவர் ரஷ்யாவில் என்ன கொண்டு வந்தார், கலெக்டிவைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அந்த சோவியத் யூனியனில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஹோல்லி மேக்கிங் த திங். ஓகேயா, ஸோ கவர்மெண்ட் கையில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸ்கூல்ஸ் ரன் பண்ணணும், ஃப்ளட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக முழுக்க அந்த பிளானிங் ப்ராசஸ் கவர்மெண்ட் கையால் தான், கவர்மெண்ட்டோடைய முயற்சியால் தான் நடக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து பிளானிங். இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கம்யூனிஸ்டோ இல்லை ஒரு பொலிட்டீஷியன்ஸோ இல்லை வந்து வெறும் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமோ அந்த மாதிரி நடத்துறது கிடையாது. இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் 2 பேருமே சேர்ந்து நடத்துறது தான் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங். தட் இஸ் மிக்ஸ்டு எக்கனாமியில் நடக்கிறது. ஸோ இண்டிகேட்டிவ் பிளானிங்னாலே மிக்ஸ்டு எக்கனாமிக்குள்ளே நடக்கிறது தான். சரிங்களா, சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா இம்பரேட்டிவ், அதுதான். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் சிஸ்டம், இதுவும் இன்க்ளூட் ஆகுது. மார்க்கெட்னாலே ப்ரைவேட். சரிங்களா,
ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாலிசி பிளானிங்கில் வந்து ப்ரைவேட் செக்டருடைய இன்வால்வ்மெண்ட்டும் தேவை. ஏன்னா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய டீஃப்ளேஷ்னரி இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேசிக் செக்டார்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து ப்ரைவேட் செக்டாரோடைய இன்டர்ஃபியரன்ஸ் தேவை. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இண்டிகேட்டிவ் பிளானிங்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டில் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. இண்டிகேட்டிவ்னா இப்போ நித்தி ஆயோக் இருக்க இண்டிகேட்டிவ் அப்படி கிடையாது. ப்ரைவேட்டோடைய சஜஷன்ஸும் இதில் சேர்க்கப்படுது. ஏன்னா தே ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல் இன் த எக்கனாமி ஃபார் த டெவலப்மெண்ட். ஸோ அவங்களுடைய பாலிசி சஜஷன்ஸும் இதில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. சரிங்களா? ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 6 இயர் பிளான் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1947. இது பார்த்தீங்கன்னா மானட் பிளான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் முதல்ல இண்டிகேட்டிவ் பிளானிங் மிக்ஸ்ட் எக்கனாமிக் பிளானிங்காக ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளானிங் கமிஷன் அண்ட் த கேபினட் மினிஸ்டர் ஃபார் பிளானிங் இன் ஃப்ரான்ஸ். இது தேவைப்படாத ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு ஜப்பானும் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னா ஒரு 1965க்கு அப்புறம். சரிங்களா? இதை பார்த்துட்டு யூகே அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்னென்னா 2 கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் சேர்ந்து பண்ணுறது பேர் தான் இண்டிகேட்டிவ் பிளானிங். ஓகே. என்னென்னா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளான், அதாவது யூகே கமெண்ட்ஸ் such a planning with a national plan and abandoned in 1966 after being overtaken by event balance of payment crisis resulting in deflationary package of measures. என்னடா இவ்வளோ வேகமாக சொல்லிட்டு போகிறாளேனா அப்படி கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் அப்படின்ற நேஷன் வந்து 1966க்கு அப்புறம் வந்து நிறைய ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்லாம் நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை வந்து கையெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இம்பரேட்டிவ் பிளானிங், இண்டிகேட்டிவ் பிளானிங். இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸில் தான் நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்குது, இந்தியாவில் பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சது, நித்தி ஆயோக் பற்றி நிறைய எம்ஃபசிஸ் கொடுத்து நம்ம படிப்போம். இன்றைக்கி இந்த வீடியோக்கு அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஆல் அப்படின்ற ஒரு கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.